ஹரிபோல் தண்டோத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் ಠಾಕೂರ್ಗೆ கீதமாலா புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். அதில் 10வது கீர்த்தனை இப்போ பாட போகிறேன், படிக்க போகிறேன். हरिहे निज कर्म दोष फले पड़ी भवार्णव जले हाबू डूबू खाई कत काल सांतारी सांतारी जाए सिंधु अंत नहीं पाई भव सिंधु अनंत विशाल. ओ भगवान हरि, என் கர்மங்கள் வச்சுதான் நான் இந்த பௌத்திக வாழ்க்கையிலே சொன்ன ஒரு கடலில் விழுந்திருக்கேன். நிறைய காலமாய் நிறைய யுகங்களாய் இந்த உலகத்தில் இந்த பௌத்திக வாழ்க்கையில் இருக்கேன். நான் இந்த கடல் தாண்டி போகலாம் சொல்லி நீஞ்சிட்டு இருக்கேன், ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பக்கம் கரையில் போக முடியல. निमग्न हैनु जबे डाकिनो कातर रबे केह मोरे करहो उद्धार से काले आइले तुमी तोमा जानी कुल भूमि ஆஷா பீஜ ஹைலாமார். நான் கடலில் இப்படி முங்கிட்டு இருந்தேன். அப்போ நான் உதவிக்க வேண்டி ரொம்ப பணிவாக கத்தனேன். யாருமே என்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கீங்களா, தயவு செய்து காப்பாற்றுங்க சொல்லி. அப்போது நீந்தான் என்னை காப்பாற்ற நீந்தா உயர்ந்த சரணம் எல்லாருக்குமே. எனக்கு இப்போ வாழ்க்கையிலே ஒரு ஆசை வந்திருக்கு. तुमी हरि दयामय पाइले मोर सुनिश्चय सर्वोत्तम दयार विषय तोमा के ना छाड़ी आर ए भक्ति विनोद छाल दया पात्र पाइले दयामय. ओ கருணை உள்ள பகவான் ஹரி, உங்கள் கருணைக்கு ஒரு நல்ல யோக்கிய ஜீவன் கிடச்சிருக்கான். நான் இனி முதல் உன் தாமரை பாதம் விட்டு போக மாட்டேன். எனக்கு உன் கருணை வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த பக்தி வினோத் சொன்னால் ஒரு பக்தனுக்கு எப்படி பாவம் இருக்கணும் ஆசை சொல்லி இந்த கீர்த்தனை முடிச்சிட்டு இருக்காரு. முதல்ல எப்போவுமே நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம் சொன்னால் இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம கோடிக்கணக்கான பிறவி எடுத்து இப்போ நம்ம ஏதோ ஒரு பாக்கியம் வச்சு நமக்கு பகவான் நாம கிடச்சிருக்கு, குரு கிடச்சிருக்காங்க சொன்ன இனி பகவான் நாம பண்ணிட்டு இங்கே உள்ள பற்றுதல் விடாமல் இருக்கிறது, இங்கே உள்ள ஆசை விடாமல் இருந்தது சொன்னால் நம்ம முட்டாள்கள். நம்ம முதல் ஆசை நமக்கு இந்த உலகம் விட்டு போகிறது இருக்கணும். இங்கே உள்ள ஆசை முடிக்கிறதல்ல, இங்கே புது புது ஆசைகள் பண்ணுறது அல்ல. நம்ம பகவானுக்கு நித்திய தாமம் போகிறது ஆசை இருக்கணும். நம்ம தனியாக இந்த சம்சாரம் சொல்லி சாகரம் கடல் தாண்ட முயற்சி பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி, முடியல. இப்போ பகவான் நம்ம மேலே கருணை காட்டியிருக்காரு. எப்படி திருநாமமாய் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காரு, ஸ்ரீ குருவாய் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காரு, வேறு வைஷ்ணவர் கூட நம்ம வாழ்க்கையில் அனுப்பியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கூட பகவான் நாமம் பண்ணும்போது பகவான்கே லீலா சிந்தனை, குருவை பார்க்கும்போது நம்ம குறைகள், நமக்கு என்ன ஆத்மீக ஆசை இருக்குது இது பேசுறது. வைஷ்ணவர் கூட இருக்கும்போது ஹரிகதா பகவானுக்கு புகழ்ச்சி பண்ணுறது. இப்படி நம்ம பண்ணி பகவானுக்கு பாதத்தின் சரணு கொஞ்சம் கூட விடாமல் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக
இந்த துன்பம் உள்ள ಸಂಸಾರத்தில் விடுதலை கிடைக்கும். பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவைக்கு ஆசை வச்சு நம்ம சாதனை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு அவங்களுக்கு சேவை கிடைக்கும். அறிவு தண்டோத்தனா.